Hello guys, welcome back to our channel. My name is Abhay Chwanabai. Anindita. So again we are back with full movie scene reaction of Thani Oruvan. Yes. And sorry guys, we are late. We know. It's our fault. Suddenly some plan came and we were out of town, so Yeah. that happened. Actually, that also was very much needed for us to take a break actually. But yes, we are again back and we'll be continuing this Thani Oruvan. We know this movie is fantastic. You know, it's having so already so much, क्या बोलते हैं, interest level has got reached to that level, you know. So let's get started with the part today. कितना number part है ये? I forgot. Fourth part, okay? Yes. Let's get started with this. But उससे पहले if you're new to this channel, guys, please do subscribe us and also click on the notification bell. Yes, and also please follow us on Instagram. Yeah, तो चलो शुरू करते हैं. Yes. ஹலோ சித்தார்த் அபிமன்யு. சொல்லுங்க ஜி. விக்கி, நான் உங்க அண்ணன் பெருமாள் சாமி கிட்ட கொடுத்த முக்கியமான வேலை ஒன்று பாக்கி இருக்கு. ஜி, நீங்க எனக்கு கொடுத்தது வேலை இல்ல, எனக்கு கொடுத்த வாய்ப்பு. I'll take care of He's it. into attacking அந்த mode ஏரியா now. கண்ட்ரோல் மொத்தத்தையும் இப்போ மித்ரன் டீம் டேக் ஓவர் பண்ணிட்டாங்க சார். அந்த ஃபாரின் லேடி எங்கே வச்சிருக்காங்கன்னு எந்த இன்ஃபர்மேஷன் தெரியல. Oh man. ரைட்ல போங்க. Okay. He's planning என்ன மிஸ்ரா something. சாப், எப்படி இருக்கீங்க? मैं अच्छा हूं सिद्धार्थ जी, आप कैसे हैं? என்ன விஷயம்? ஒண்ணும் இல்ல சார், எனக்கு அவசரமா ஒரு 1300 கோடி வேணும். 1300 கோடி என்ன விளையாடுறீங்களா? என்னமோ கொடுத்து வச்ச உங்க மாதிரி கேக்குறேன். லிechtenstein அக்கவுண்ட்ல இருந்து என் ஜெனீவா அக்கவுண்ட்க்கு அனுப்பிச்சிருங்க. என் பேங்க் டீடைல்ஸ் உங்களுக்கு மெயில் பண்ணிருக்கேன். What the hell I should give you money? நான் யார் தெரியும் இல்ல? அதோட சேர்த்து ஒரு ஃபைல் அனுப்பிச்சிருக்கேன். அதை பார்த்துட்டு நிதானமா டிசைட் பண்ணுங்க. He's doing all the setting up. Oh, Oh, blackmail. Huh? Miss India. சும்மா கொடுக்க வேண்டாம் மிஸ்ரா சாப், அடுத்த டீல்ல உங்களுக்கு பெனிஃபிட் வர மாதிரி பாத்துக்கிறேன். ஓகே நான் அனுப்புறேன். He has all the backups, man. We welcome our Honorable Chief Minister to attend the meet for generic. What's going to happen now? சார், மேடம் கிட்ட அந்த போன் வாங்கிட்டீங்கல்ல? வாங்கி வச்சிட்டேன் சார். ஆனால் அவங்க என் ஃபோனுக்கு கால் பண்ணாங்க. ஏன் அலோவ் பண்ணீங்க? ட்ரேஸ் பண்ண சான்ஸ் இருக்கு. ஐம் சாரி சார். she will get murdered. Seems like Dear that. Aman, இப்படி நடக்கிறதெல்லாம் பார்த்தா என்னால நம்பவே முடியல. என்ன அலர்ட் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். இட்ஸ் மை டியூட்டி மேம். ஆனா கான்ஃபரன்ஸ் முடியற வரைக்கும் நீங்க அவங்களுக்கு கால் பண்ணிருக்க கூடாது. ஐ நோ. என்ன பண்ண சொல்றீங்க? கூட இருக்கிறவனே என்ன கொலை பண்ண பார்க்கறான். நீயா? என்ன விஷயம் கர்ணா? சார், சார் இந்த ஃபைலை என்னை எடுத்துட்டு வர சொன்னாரு. சரி வா. Oh இந்தாங்க man. என்ன? Oh, This guy did it. the driver. And now this guy will be getting killed. என்ன கருணாகரன், முடிஞ்சா? சார், நீங்க சொன்ன மாதிரியே செஞ்சுட்டேன் சார். குட் ஜாப். பணம் கொடுத்ததுக்கு நன்றி சார். बस इनाम खत्म. What is the reward? ஜி, ஆஞ்சலினாஸ் டேக்கன் கேர் ஆஃப். அது தடுக்க வந்த ஏஎஸ்பியும் போட்டாச்சு. எக்ஸலன்ட். அது மட்டும் போதாது, இன்னைக்கு நடந்ததுக்கு காரணமா இருந்த எல்லாரையும் போட்டு. எல்லாரும் கிடையாது ஜி. அந்த 3 பேருக்கு அரெஸ்ட் வாரண்ட் வாங்கினது, ஆஞ்சலினாவை சேஃப் கார்ட் பண்ணது, இது எல்லாத்துக்கும் காரணம் ஒரே ஒருத்தன், ஏஎஸ்பி மித்ரன். தனி ஒருத்தன். ஆமா ஜி. Man. Oh, he's dead. He's dead. Seriously? No, he's not dead. हार्ट में नहीं गया है, I think. காக்க குறைந்த விலையில் ஜெனரிக் மருந்துகளை வழங்குவதற்கான ஒப்பந்தத்தில் கையெழுத்திட வந்த திருமதி ஏஞ்சலினா அவர்கள் படுகொலை செய்யப்பட்டது மிகவும் வருந்தத்தக்கது, துரதிருஷ்டவசமானது. புலன் விசாரணை மிகவும் தீவிரமாக நடந்து கொண்டிருக்கிறது. This is really unfortunate, man. This actually happens if somebody is doing something good for society. மச்சான், They will be Either they will be killed or they will be having this kind of உயிர் situation சம்பந்தப்பட்ட விஷயம் அது. that they are on the bed in சாவுனா hospital. என்னன்னு தெரியாதப்பவே நான் அதை பார்த்து பயந்ததில்ல.
இப்போ அது கிட்ட வரைக்கும் என்னை கூட்டு போய் காமிச்சிட்டான். இனிமேல் நான் அதுக்கிட்ட பயப்படணும். குட் ஈவினிங் சார். கொடுங்க சார். நீ வீட்டுக்கு கிளம்பு. சாவி கொடு. டிரைவர் அனுப்பிட்டான். என்ன என்ன ஓட்ட போறான்னு தெரியலையே. சொன்ன தேதியை விட சீக்கிரம் வந்தான்னு ஒன்றும் புரியலையே. தம்பி, அசோக் செல்லத்துறை 2 பேரையும் வெளியெடுத்தாச்சு. அவங்க மேல ஒரு எல்எல்ஆர் கூட போடாத அளவுக்கு அப்பா பார்த்துக்கிட்டேன். எஃப்ஐஆர் ஏதோ ஒண்ணுப்பா. என்னப்பா முறைக்கிற? உன்னை கேட்டுத்தானே அப்பா செஞ்சேன். கேட்டு செய்யணும் சொன்னதுக்காக கேட்டு 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 செய்யணுமா? உன்னை கேட்காம நானா சுயமா முடிவெடுத்து தப்பு பண்றதை விட உன்னை கேட்டு அப்பா தப்பு பண்ணா அதுல எனக்கு ஒரு ஆனந்தம். அப்பா நீ அப்படித்தானே வளர்த்து வச்சிருக்க. நல்லா ஞாபகம் இருக்காப்பா. நீ சின்ன பிள்ளையா இருக்கிற பொழுது அப்பாவுக்கு 3 மந்திரங்கள் சொல்லி கொடுத்த. 1, நீ எங்கே போனாலும் 2 இன்ச்சு தலையை தூக்கிக்கிட்டு நெஞ்சை விடைச்சிக்கிட்டு போ. 2, சிரிக்கிறதுக்கு அவசியம் இருந்தா கூட எந்த இடத்துலயும் பல்ல காமிச்சிடாத. 3, நானா சொல்ற வரைக்கும் நீயா சுயமா முடிவெடுத்து ஒரு வார்த்தை பேசுறாத. அப்பதான் இந்த உலகம் உன்னை மேதாவின்னு கொண்டாடும். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 3/4 அறிவாளிக்கு அந்த ரூட்ல தான் வண்டி ஓட்டிக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லி கொடுத்தேன். அதைத்தானே அப்பா இது வரைக்கும் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். பட்டான்னு மாத்திக்க சொல்ல எப்படி என்னால மாத்திக்க முடியும்? அப்போ உனக்கு சுய அறிவுங்கிறதே கிடையாதா? நான் எப்பப்பா இருக்குதுன்னு சொன்னேன். அப்பா, even a sparrow has bigger brains. நேத்து வரைக்கும் நம்ம கார் கதவை திறந்து விட்டுட்டு இருந்த போலீஸ் நினைச்சு பார்க்கவே ரொம்ப அசிங்கமா இருக்கு. நல்ல வேளை உங்க அப்பா அவரோட புத்திசாலித்தனத்தை யூஸ் பண்ணி எங்களை வெளியே கொண்டு வந்துட்டாரு. யார் சார் அவன்? வந்த கோவத்துக்கு அவனை ஹாஸ்பிட்டல்லே போட்டு தள்ளிருப்பான். நீங்க தான் வேண்டாம்னு சொல்லிட்டீங்க. இப்போ ஊன்னு சொல்லுங்க. ओ वही बोला है उसको ना मारने के लिए मतलब. நீங்க 3 பேரும் என் பெனாமின்னு நேத்து வரைக்கும் பெருமாள் தம்பி கூட தெரியாது. ஆனா அவன் தெரிஞ்சு வச்சிருக்கான். நான் சுவிட்சர்லாண்டில் என்ன பண்ண போனேன்னு உங்க 3 பேருக்கும் தெரியாது. ஆனா அவன் தெரிஞ்சு வச்சிருக்கான். முதல் தடவையா எவனோ ஒருத்தைய அடிப்படையே ஆட்ட பார்த்துருக்கான். இது என்ன கள்ளக்கதலா அருவா வச்சு வெட்டுறதுக்கு? ஜி, அவனை பத்தி தெரிஞ்சுக்கிட்டேன். பேரு மித்ரன். அம்மா அப்பா இல்லை, தனியாள். ஆசைப்பட்டு போலீஸ்காரனா இருக்கான். அவன் போலீஸ் ஸ்டேஷனோட அதிகமாக டைம் ஸ்பெண்ட் பண்ற இடம் ஒன்று இருக்கு ஜி. Oh man. कहाँ? That home. எதிரி யார் என்று சொல். நீ யார் என்று சொல்கிறேன். Oh man. That home where he has all the materials, whatever he has investigated so far. True. So he reached till here. He reached till here. Man. Seriously. Oh, he drew also. Okay. Now he understood that Yeah, he he's is a on target. எனக்கும் ஒரு ஐடியா இருக்கு. நீங்க சொன்ன மாதிரி அதையே நான் வாழ்க்கையாக ஜெயிப்பேன். கங்க்ராச்சுலேஷன்ஸ். இந்த பர்சனலாக அழிக்கணும்னே புறப்பட்டிருக்கான். நான் யாருக்கு பிறந்தேன், எங்கே வளர்ந்தேன், என்ன படித்தேன், என் பிஸ்னஸ் என்ன, என்னோட பாஸ்ட் ப்ரெசன்ட் ஃபியூச்சர் பிளான்ஸ் எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணியிருக்கான். Interesting. Mistake. இதெல்லாம் சேர்த்து வச்சிருக்கான்பா. இது எதுக்கு அவன் சேர்த்து வச்சிருக்கான்? ஷாக்கிங் அண்ட் சர்ப்ரைசிங். புள்ள ரொம்ப ஃபீல் பண்றானே. அவனை பத்தி தெரிஞ்சுக்கணும். தம்பி, அவன் யாருன்னு சொல்லு. அந்த ஏரியா கவுன்சிலர் அவன் வீட்டுக்கு அனுப்பி கரண்ட் கனெக்ஷனை வாட்டர் कनेक्शனை கட் பண்ணிடுறேன். मुझे तो लग रहा है ये इसके बाप को भी ठोक देगा. No. Seriously. ये பவர் யூஸ் பண்ணி அவன் பாஸ்போர்ட் முடக்கி அவன் டெல்லிக்கு கூட போவடா பண்ணி போறேன். புல்லட்டோட சின்ன பீஸ் ஒன்னு உள்ளுக்குள்ளே ஸ்ட்ரக் ஆயிருக்கு. அதை ரிமூவ் பண்ணிட்டா பெட்டர். அதுக்காக இன்னொரு சர்ஜரி அவசியமா? Of course, it is essential. நோவே டாக்டர், நான் இன்னைக்கு ஈவினிங்கே டிஸ்சார்ஜ் ஆவேன்னு நினச்சிட்டு இருந்தேன். இதுவே ரொம்ப லேட். ஐ ஹாவ் டு கோ. சொன்னா புரிஞ்சுக்கோங்க. It's a minor surgery, Mr. Mitran. நாளைக்கு ஈவினிங்கே It's a டிஸ்சார்ஜ் plan for I think so. that guy or what? मुझे तो लग रहा है प्लान है. Okay. Might be his plan. சித்தார்த், என்னடா? சித்தார்த், டேய், என்னடா சொல்ற? சித்தார்த் வந்தான். டேய் விளையாடாதடா. உனக்கு செரிட்டிவ் கொடுத்துட்டாங்க பாரு. பார்த்தேன். மித்ரா, என்னடா சொல்ற? He was there actually. He was there actually. ஏய் மித்ரன், மித்ரா, சொன்னா கேளுடா. என்ன பண்ற? இல்லடா, நான் அவனை பார்த்தேன். சார், சார், சார்.
சரி என்ன பண்றீங்க நீங்க? செடேட்டிவ் கொடுத்திருக்கல, நீங்க ஸ்ட்ரெயின் பண்ண கூடாது. ஐயோ, படுங்க. Told her he was actually there. இல்லடா தெளிவா சொல்றேன். எங்க தான் பார்த்தேன். Hurry! என்னையே பார்த்துட்டு இருந்தான். டாக்டர் What he has done? GPS tracking device. I knew that. நீங்க இம்ப்ளான்ட் பண்ண உடனே சப்ஜெக்ட் நாங்க 24/7 மானிட்டர் பண்ண முடியும். அதே மாதிரி ஆடியோ ஃபீடும் லைவா சேட்டலைட் வழியா எங்களுக்கு வரும். Here. This is a bigger plan he has made. Oh man, that's how he will play the game with him. அவன் எங்க இருக்கான், என்ன பேசுறான், யார பார்க்கறான், என்ன பிளான் பண்றான்னு ஒரு ஃபுல் ஸ்டாப் கமா மிஸ் பண்ணாம நான் தெரிஞ்சுக்க போறேன். நீ தானே சொன்ன அவன் இந்தியாலயே இல்லைன்னு. அப்புறம் எப்படிடா இங்க வந்திருக்க முடியும்? அப்படியே வந்திருந்தாலும் உன்னை சும்மா விட்டு போவானடா? அவனை பத்தி எல்லாம் தெரிஞ்சிருந்தோம் அவனை போட்டு தள்ளாம நான் அவனை சும்மா விட்டு வச்சிருக்கேன்ல, அந்த மாதிரி என்ன அவன் விட்டு வச்சிருக்கிறதுக்கும் ஏதாவது காரணம் இருக்கும். என் கார் வந்துரும் மகிமா. நீ முதல்ல உட்காரு, நான் தான் இருக்கேன்ல. सब सुनेगा वो. Now he can hear everything. சூரஜ் ஃபோன் பண்ணான். அவனால நேர்ல வந்து பார்க்க முடியலன்னு ரொம்ப ஃபீல் பண்ணான். அவன் மெசேஜ் பார்த்தேன். மகிமா எல்லாத்துக்கும் ரொம்ப தேங்க்ஸ். வேணுமா? ஏன் அது பக்காயிட்ற? வெளியே போக வேண்டிய வேலை இருக்கு. வெளியே வா. அறிவில்ல உனக்கு? அதுக்குள்ள எங்க கிளம்புற? முக்கியமான வேலை. நீ கிளம்பு, நான் வேலையை முடிச்சுட்டு ஃபோன் பண்றேன். டேய், எப்போ நீ நினைச்சதே செய்யணும்னு நினைக்காத. அப்படி என்னடா முக்கியமான வேலை? நான் ஏஞ்சலினாவை மீட் பண்ணப்ப ஹோட்டல்ல ஒருத்தன் அவங்கள பார்க்க வந்தான். ஓஹோ. அதே ஆளு ஹாஸ்பிட்டல்ல நான் இருந்தப்ப என்ன பார்க்கவும் ட்ரை பண்ணான். அவன் பேர் குமார். லாஸ்ட் வீக் ஐடி பார்க் பக்கத்துல பீகார் பசங்களால ரேப் பண்ணி கொல்லப்பட்டார்ல, அந்த மணிமேகலோட லவ்வர். மணிமேகலை சாகிறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான வீடியோ ஆதாரத்தை எனக்கு அனுப்பியிருந்தா சார். அவ ஒரு சயின்டிஸ்ட் சார். அவ சித்தார்த்தோட பல அநியாயங்களை அந்த வீடியோல விவரமா சொல்லியிருக்கா சார். அந்த எஸ்டி கார்டை நான் உங்ககிட்ட கொடுக்கணும் சார். எல்லா நிமிஷமும் நான் ரிசர்ச் பண்ணணும், இந்த மெடிசனை கண்டுபிடிச்சு ஆகணும்னு ரொம்ப டிட்டர்மெண்டா இருந்தா சார். என்கிட்ட எப்பவுமே அதை பத்தி தான் சார் பேசிட்டு இருப்பான். அப்படி இருந்த ஒரு பொண்ணை அநியாயமா ரேப் பண்ணி கொண்டுட்டாங்க சார். அவங்களுக்கு தண்டனை கிடைக்கணும் சார். எனக்கு யாரை நம்புறதுன்னு தெரியல சார். எதை பார்த்தாலும் ஒரே பயமா இருக்கு சார். கண்டிப்பா நான் உங்களை மீட் பண்றேன். நாளைக்கு நான் டிஸ்சார்ஜ் ஆயிடுவேன். டிஸ்சார்ஜ் ஆன அடுத்த செகண்ட் நான் உங்களை வந்து பார்க்கறேன். அது வரைக்கும் இதை பத்தி வேற யார்கிட்டயும் பேசுவேன். ஜஸ்ட் ஒன் டே. He's dead now. அந்த குமார் அவன் காலேஜ் வாசல்ல மீட் பண்ண போறான். Sure, he is dead now. By the time he will go, he will be dead. அப்புறம் சித்தார்த்த என்ன பண்ண போறான் பாரு. உலகமே உங்களை நல்லவர் நினைச்சிட்டு இருக்கு சார். சார் ப்ளீஸ் சார், இது நம்ம நாட்டு கண்டுபிடிப்புன்னு தெரிஞ்சா உலகத்துல இருக்கிற எல்லா மெடிக்கல் இண்டஸ்ட்ரியும் இந்தியாவுக்கு அடிமையா இருக்கும் சார். நீ இந்தியாவுக்கு அடிமையா இருக்கணும்னு நினைக்கிறேன். நான் இந்த இந்தியனுக்கு அடிமையா இருக்கணும்னு நினைக்கிறேன். அவ்வளவுதானே? இதெல்லாம் தப்பு இல்லையா சார்? ஆசைப்பட்டு பாரு, எதுவும் தப்பா தெரியாது. இதை நான் நடக்க விட மாட்டேன் சார். எனக்கு வேற ஒரு கெட்ட பழக்கம் இருக்குமா? நீ வெளியே சொல்லாத, உன்னை உயிரோட விட்டுற. அப்படிலாம் எனக்கு சொல்ல தெரியாது. இதெல்லாம் அநியாயம் சார். நீங்க என்ன கொன்னாலும் சரி, நீங்க யாருன்னு வெளி உலகத்துக்கு காட்டாம விட மாட்டேன் சார். To that. He already has he done. Already has done. I think. SD கார்டு எங்கடா வச்சிருக்க? சொல்லுடா. எங்கடா வச்சிருக்க SD கார்டு? சொல்லு. வேற என்ன காணாம போச்சு? மச்சான் எப்படி இருக்க? ஜனா காஞ்சிபுரத்துல தானே இருக்க? ஏதாவது முக்கியமான டியூட்டியா? அது ஒன்றும் இல்லடா, சின்ன ஒரு தெஃப்ட் கேஸ். பெரிய பிரச்சனை இல்லை, நீ சொல்லு. ஓகே லிசன். குமார் 25 மீடியம் பில்ட் ஒரு SD கார்டு வச்சிருக்கான். அதுல சித்தார்த்துக்கு அகைன்ஸ்டா ஒரு முக்கியமான எவிடன்ஸ் இருக்கு. அதை என்கிட்ட தரேன்னு சொல்லியிருக்கான். காஞ்சிபுரத்துல இருந்து எக்ஸாக்ட்டா 30 கிலோமீட்டர் முன்னாடி நாங்க மீட் பண்றதா இருந்தோம். கால் பண்ணிக்கிட்டே இருக்கேன், பட் நோ ரெஸ்பான்ஸ். ஐ சஸ்பெக்ட் சம் ஃபவுல் ப்ளே. நான் ஸ்பாட்டை விட்டு போக முடியாது. சப்போஸ் அவன் வந்துட்டான்னா ஒரு ஹெல்ப் பண்றியா? 172/16 திருவள்ளூர் ஸ்ட்ரீட், இதான் அவன் அட்ரஸ். நீயே போ, யாரையும் நம்பாத. திருவள்ளூர் தெரு தானே, பக்கத்துல தான். நான் ஒரு போலீஸ் ஆஃபீஸர் வந்துட்டு இருக்கான். அவன் கையில இந்த கார்டு மாட்டக்கூடாது. கார்டு யாரோ போலீஸ்கார வரானா? சீக்கிரமா தேடு. கேட்டுக்கிட்டே இருக்க. குமார் குமார் குமார். Oh.
oh. It's coming from behind. Oh man, that execution was real one. Oh. इसके अंदर है ये भी जुड़ा हुआ है क्या? नहीं, नहीं. I'm gonna kill him. Just leave him. I'm putting it in. Give the car. Killed himself only. But he killed him, no? He killed himself only, that guy. Yeah, Vicky. Sorry, Ji. அந்த போலீஸ் காரோட எஸ்கேப் ஆயிட்டான். நான் அவனை எப்படியாவது தேடி பிடிச்சிடுறேன். Damn it. अरे டேய் என்னாச்சு ஏன் ஃபோன் எடுக்கல? விக்கி hold on. என்னென்னமோ நடந்து போச்சுடா. குமார் செத்துட்டான். நான் எப்படியும் கஷ்டப்பட்டு எஸ்டி கார்டு வாங்கிட்டேன். இப்போ எங்க வரணும்? டேய் நீ எங்கேயும் நிக்காத. டுவர்ட்ஸ் சென்னை வந்துகிட்டே இரு. நான் ஆப்போசிட்ல வரேன். நான் உன்னை எங்க வெயிட் பண்றேனோ அங்க எஸ்டி கார்டு வாங்கிக்கிறேன். Oh, he should know. All the information is getting leaked. This Siddharth is, I think. You don't know, na? How come he will know that there is some chip inside him? Oh, accident is going to happen. Oh. He's torturing him. Hey. God எங்கடா? நான் பண்ற மொத்தத்துல இதெல்லாம் 0.00001%. 20 வருஷமான தொழில காட்டின அக்கறையை விட தப்பு செஞ்சா மிச்சம் வைக்க கூடாதுன்னு காட்ட அக்கறை தாண்டா அதிகம். நான் விட்ட எந்த மிச்சத்திலிருந்து வந்தாண்டா அந்த மித்திரன். What? மிச்சமில்லடா மித்திரன். क्या कर दिया इसका हाल? மொத்தத்தோட காரணம் தாண்டா அவன். What he has done seriously? இந்த மாதிரி ஒருத்தங்கிட்ட காட்டணும்னு லைஃபே தவமாக்கி வரம் வாங்கி வந்திருக்கான்டா அவன். டேய் அவனுக்கு அவ்வளவு வேல்யூ கொடுக்காதடா. கூடிய சீக்கிரமே அவனை எல்லாத்தையும் இழக்க வச்சு பைத்தியமாக்கி சாவடிப்பேன். இல்லடா உன்னை அழிக்கிறது மட்டும்தான் அவனோட ஒரே எமோஷன். அவனுக்கு அதை தவிர வேற எந்த எமோஷனும் கிடையாதுடா. ஜி பைக்லயும் செக் பண்ணிட்டேன். அதுலயும் எஸ்டி கார்டு இல்ல. சொல்றா. கேப்பா அவர வரண்டா உனக்கு. எஸ்டி கார்டு எங்க? சொல்ல மாட்டேன். What is this? Drug or something. எஸ்டி கார்டு எங்க? சொல்ல முடியாது. வேலைக்கார மாதிரி தெரியல. சித்தார்த் நீ காலி. இவன் போன்ல இருந்தே மெசேஜ் அனுப்பிச்சு மித்திரன் நீங்க வர வைக்கிறேன். ஓகே. இந்த சாருக்கு அது எமோஷன் இல்லைன்னு சொன்னா அது வர மாதிரி இவனை முடிச்சு. Oh man, he's coming here as well. He just recovered, right? Yeah. That bullet shot. Oh. Beat this guy, come on. I don't know, he will not be able to save him. விடவா?
நறுக்கிட்டே வா. வாடா. This guy should get killed, this thin one. இவன் சாவறத பார்க்க வேணாம். வெளிய வா. Oh man, how he's dragging him. So real execution. See what it. போ. He's already on drug, right? Yeah, yeah. Oh. போதை மருந்தின் ஆதிக்கத்தில் See? அரை நிர்வாண கோலத்தில் போலீஸ் அதிகாரி சாலை விபத்தில் மரணம். அவன் செத்ததை விட இந்த அசிங்கத்தை தான் என்னால தாங்க முடியும். உனக்கு இப்படி ஒரு முடிவா வரணும். இதுக்கப்புறம் தான் மித்ரன் பண்ற எல்லா வேலையிலயும் எங்க பங்கு அதிகமா இருக்க போகுது. So heartbreaking this was, guys. It was so heartbreaking. That guy is so cruel, and how he has made all these plans and all. Seriously. He doesn't even know that True. everything is he's hearing. எஸ்டி கார்டை பத்தி வேற ஒருத்தருக்கும் தெரிய வாய்ப்பே இல்ல. See? Okay, and now, he has not got the SD card yet, right? True. No? He haven't got He it. has Nobody has kept got it in right. some other place, I True. think. Jana, right? Yeah. It was so heartbreaking. It was so heartbreaking, heart-touching, and the scene, whatever it has was executed, so real. Hands down. I think Tamil This movie have that is so standard, beautiful you know? movie, and the Correct. execution-wise so beautiful. Ah, The it was storyline, so the real. clash between both of them are so real, and the execution is so beautiful, man. Their expression, right? Expressions. This villain. Correct. Expression was right. Siddharth villain. Mm. Wow. So we loved it, we enjoyed it, and hopefully see you guys in the next I'm speechless scene, actually. right? What I will tell, I don't know, because what we have seen, it's a true gem. This movie is a true gem. The execution, the story, everyone's acting, the dialogues, every single thing is marvelous actually. वो cheap ही है जो इसका काल बन के आएगा, right? And Let's see. that is the thing actually, and definitely he will get punished whatever he has done, right? So many people he killed, right? So yes, that is it for today's video. I hope you have enjoyed your reaction. If you do so, please don't forget to subscribe, guys, and also clicking on the like button to like this video and share this video with your friends and family. See you in the next video. Till then, bye.